சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இறைமறையையும் இறை தூதருடைய வழிமுறைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஏன் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறோம்? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் எது இல்லாமல் இருந்தாலும் இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் முன்னேறுங்கள். வாழ்வில் எதை இழந்திருந்தாலும் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை உங்களுக்கு தருவான் என்ற இறைவனுடைய நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். பாவம் செய்வதை விட பெரிய பாவம் இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழப்பது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இந்த 3 விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நடக்க இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்ற அடிப்படையை இறைவன் கூறுகிறான். ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லுவான், அவன் இறை நம்பிக்கை உள்ளவன், அவன் சொல்லுவான் பொறுமையோடு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது, அவனை நோக்கிதான் நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுவான். இறை தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தையை சோதனையில் பொறுமையோடு சொல்பவனுக்கு அவன் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை கொடுப்பான். அவன் நம்புகிறான், இறைவன் புறத்திலிருந்து தான் நடந்தது இந்த கடந்த காலத்தில், இறைவன் இதை மாற்றுவான், அவன் எதிர்காலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான், அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தவனாக அவன் இந்த உலக வாழ்வில் வாழ்வான், எது இழந்தாலும் என்று இறை தூதர் சொன்னார்கள்.